நம்ம தினசரி சில வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம், தெரிஞ்சோ தெரியாமலையோ. அதுல ஒண்ணுதாங்க சாரி. எப்பயுமே எதுக்கு எடுத்தாலுமே சாரின்ற ஒரு சிம்பிளான வேர்டை சொல்லிட்டு விட்டுறோம். ஆஸ் பர் சைக்காலஜிக்கலி பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து தப்பே பண்ணாம நம்ம கிட்ட சாரி கேட்டா தெரியாமலே நம்ம வந்து அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆயிருக்கும். ஆனா அதே இது வந்து அடிக்கடி அவங்க சாரி கேட்டா அவங்களோட மென்டல் வீக்னஸ் தாங்க நம்மளுக்கு ரெப்ளிகேட் ஆகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த சுச்சுவேஷன் விட்டு தப்பிக்கிறதுக்கோ இல்ல அவங்க நம்மள வந்து ஃபர்கிவ்னஸ் பண்றதுக்கோ நம்ம வந்து சாரி கேட்கணும்னு ஆரம்பிச்சிடறோம். சாரின்ற உண்மையான அர்த்தம் என்னது? நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை ரிக்ரெட் பண்றோம், அந்த தப்பு திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம்ன்றதுக்காக தான் நம்ம வந்து சாரின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல அடுத்தவங்க கிட்ட கேட்கிறோம். சாரின்ற ஒரு வேர்ட் வந்து இங்கிலீஷ்ல இருந்து டிரைவ் ஆயிருக்கு. அப்படின்னா சாரோ இல்லது நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், ஒரு சேட்னஸ்ல இருக்குது. சாரிக்கு ஒரு பெரிய டெஃபினிஷனே கொடுத்திருக்காங்க சோஷியல் மீடியால அல்லது இன்டர்நெட்ல. அப்படின்னா someone is really remembering you. ஆனா இங்க வந்து நம்ம சாரி கேட்கிறோம், நம்ம ரியலாவே ரிக்ரெட் பண்றோமா என்னன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்ப நான் சொல்றதை செய்யுங்க. இப்ப நம்மளோட மதர் டங் வந்து தமிழ்னு வச்சுக்கோங்க, சாரியோடது வந்து மன்னிச்சுக்கோங்க. நம்ம வந்து சாரின்ற ஈஸியா வேர்டு யூஸ் பண்ணிடுவோம். ஆனா மன்னிச்சுக்கோங்கன்ற சொல்லும் போது நம்ம வந்து 1000 வாட்டி நம்ம அந்த வேர்டு யூஸ் பண்றதுக்கு யோசிப்போம். சோ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வந்து திருப்பி அந்த தப்பு பண்ணவே மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த மன்னிச்சுக்கோங்கன்ற சவுண்ட் வந்து இட் ரியலி ஹர்ட்ஸ் அஸ். சோ அதனால இந்த மாதிரி நீங்க நான் சொல்றதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, சிந்தியுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.